வெல்கம் வியூவர்ஸ். அது டிசம்பர் 2, 2017 சென்னையுடைய வழக்கமான பரபரப்பிலிருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருந்த ஒரு அபார்ட்மெண்ட்ல சேகர் சரளா அப்படிங்கிற தம்பதிகள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. சரளாவுக்கும் அவங்களுடைய ஹஸ்பண்ட் சேகருக்கும் 15 வருஷம் வயசு வித்தியாசம் இருக்கும். இருந்தாலுமே அவங்களுடைய சந்தோஷமான வாழ்க்கைக்கு அந்த வயசு வித்தியாசம் எந்த ஒரு வகையிலுமே இடைஞ்சலா இல்ல. அவங்களுடைய சந்தோஷமான வாழ்க்கைக்கு பரிசா 2 ஆண் குழந்தைகளும் இருந்தாங்க. சேகர் அவருடைய ஜாப்ல இருந்து ரிட்டையர்ட் ஆகியிருந்தாலும் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமுமே இன்னொரு இடத்துல வேலைக்கு போயிட்டு தான் இருந்தாரு. அன்பான மனைவி, அழகான 2 பசங்க, அமைதியான வாழ்க்கை அப்படின்னு ஒரு தெளிஞ்ச நீரோடை போல போயிட்டு இருந்த அவங்களுடைய வாழ்க்கையில திடீர்னு ஒரு பெரிய சூறாவளியே வீச ஆரம்பிச்சது. அந்த சூறாவளியால அவங்களுடைய குடும்பத்திற்கு டைரக்டா எந்த ஒரு பாதிப்புமே இல்ல அப்படின்னாலும் அவங்க குடியிருந்த அபார்ட்மெண்ட்ல இருந்த இன்னொரு குடும்பத்தை அந்த சூறாவளி சூறையாடிட்டு போக ஆரம்பிச்சது. அந்த இன்னொரு குடும்பத்திற்கு ஏற்பட்ட பாதிப்பால இவங்களுடைய குடும்பமே வெளியே தலை காட்ட முடியாத நிலைமை உருவாக ஆரம்பிச்சது. மத்தவங்கள நேருக்கு நேரா ஃபேஸ் பண்ண முடியாம வீட்டுக்குள்ளேயே பதுங்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த மீடியாவுடைய வெளிச்சமும் அவங்க மேல விழ ஆரம்பிச்சது. பொதுவாவே மீடியாவுடைய வெளிச்சம் ஒருத்தர் மேல படுது அப்படின்னா அவங்க பெருசா ஏதாவது சாதனை பண்ணிருக்கணும், இல்ல அப்படின்னா பெருசா பாதிக்கப்பட்டிருக்கணும், அதுவும் இல்ல அப்படின்னா சகிக்க முடியாத அளவுக்கு ஏதாவது தப்பு பண்ணிருக்கணும். அப்பதான் மீடியா அவங்கள கவர் பண்ண ஆரம்பிக்கும். இதுல இவங்களுடைய ஃபேமிலி எந்த கேட்டகரி அப்படிங்கிறது போக போக உங்களுக்கு தெரியும். தொடர்ச்சியா மீடியாவுடைய வெளிச்சம் அவங்க மேல பட்டுக்கிட்டே இருந்ததாலையும் அக்கம் பக்கத்துல இருந்தவங்கள நேருக்கு நேரா சந்திக்க தயக்கமா இருந்ததாலையும் எல்லாமே இருந்தும் யாருமே இல்லாத ஒரு தனி தீவில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால அவங்க இருந்த வீட்டை காலி பண்ணிட்டு சரளாவுடைய ஊரான குன்றத்தூர்ல இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு குடி போறாங்க. குன்றத்தூருக்கு வந்து சில மாதங்கள் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம நிம்மதியா போயிட்டு இருந்த அவங்களுடைய வாழ்க்கையில திரும்பவுமே ஒரு சூறாவளி வீச ஆரம்பிச்சது. இந்த தடவை அந்த சூறாவளி அடுத்த வீட்டை இல்ல, அவங்களுடைய வீட்டையே பதம் பார்க்க ஆரம்பிச்சது. மறுபடியுமே மீடியாவுடைய வெளிச்சம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய அருவருப்பான பார்வை எல்லாமே அவங்க மேல பட ஆரம்பிச்சது. இத்தனைக்குமே இந்த தடவை அவங்களுடைய குடும்பத்துக்கு தான் பெரிய இழப்பு. எஸ், டிசம்பர் 2, 2017 அன்னைக்கு சேகருடைய அன்பான மனைவி கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டிருந்தாங்க. ஆனாலுமே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சேகருடைய குடும்பத்து மேல அனுதாபம் காட்டல, அருவருப்பு தான் காட்டினாங்க. சோ இப்ப வரைக்குமே நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே புரியாத புதிர் மாதிரி தான் இருக்குல்ல. அப்படி இவங்களுடைய வாழ்க்கையில என்னதான் நடந்துச்சு? இவங்க குடும்பத்திலேயே ஒரு பெண் கொடூரமா கொலை செய்யப்பட்டிருந்தோம். மக்கள் இவங்க மேல அனுதாபப்படாம இவங்களுடைய குடும்பத்தை பத்தியே அசிங்கமா பேசுறதுக்கு காரணம் என்ன? சரளாவை கொடூரமான முறையில கொலை பண்ணது யாரு அப்படிங்கிற 2017 வருடம் இந்தியாவுடைய மூளை முடுக்கெல்லாம் பேசப்பட்ட ஒரு சென்சேஷனல் கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அபிஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிடும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிடும். நம்மளுடைய அபிஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க.
அது டிசம்பர் 2ஆம் தேதி ஈவினிங் டைம். குன்றத்தூர்ல இருக்கிற எல்லா அபார்ட்மெண்ட்ஸுமே வழக்கம் போல இருக்க சேகர் சரளா குடியிருந்த அபார்ட்மெண்ட் மட்டும் ரொம்பவே பரபரப்பாகவும் பதட்டமாகவும் இருந்துச்சு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணமும் இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு லேடியுடைய அலறல் சத்தமும் முனகல் சத்தமும் விட்டு விட்டு கேட்க ஆரம்பிச்சது. அதுவும் அந்த சத்தம் சரளாவுடைய வீட்டுல இருந்து தான் வந்துச்சு. அந்த சத்தமும் சரளாவுடைய சத்தமா தான் இருந்துச்சு. இதனால பதறி போன அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க சரளாவுடைய வீட்டு காலிங் பெல்ல அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா வீட்டுக்குள்ள இருந்து அவங்களுக்கு சரளாவுடைய அலறல் சத்தத்தை தவிர வேற எந்த ஒரு சத்தமுமே கேட்கல. அதனால தொடர்ந்து காலிங் பெல்லையும் கதவையும் விடாம அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே வீட்டுக்குள்ள இருந்து ஒரு ஆணுடைய குரல் கேட்க ஆரம்பிச்சது. ஒன்னும் பிரச்சனை இல்ல, எல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பதில் வந்துச்சு. இத கேட்ட உடனே அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாருமே நடுங்க ஆரம்பிச்சாங்க. அங்கிருந்த பல பேருக்கு பயமோ நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு தோண ஆரம்பிச்சது. என்ன ப்ரோ, வீட்டுக்குள்ள இருந்த குரலை கேட்டு ஏன் எல்லாருமே பயப்படணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த குரலுக்கு சொந்தக்காரனுடைய ஹிஸ்டரி அப்படி. அது சரளாவுடைய கணவர் சேகருடைய குரலா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது. ஏன் அப்படின்னா அவர் அந்த டைம்ல வீட்டுல இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கிறது தெரியாம ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அக்கம் பக்கத்துல இருந்தவங்க பயந்துட்டு அந்த வீட்டை விட்டு விலகி போனாலும் உடனடியா போலீஸ்க்கு தகவல் தந்திருக்காங்க. ஆனா அந்த இன்ஃபர்மேஷனை கேட்டு போலீஸ் அங்க வர்றதுக்குள்ள அந்த வீட்டுல இருந்து வெளியே வந்த ஒரு உருவம் அங்கிருந்த சரளாவுடைய 2 வீலரை எடுத்துக்கிட்டு வேகமா போயிருச்சு. அந்த வீட்டுக்கு வந்து உள்ள போன போலீஸ்க்கு ஒரு நிமிஷம் தலை சுத்திருச்சு அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் அங்க அவங்க பார்த்த காட்சி அப்படி. வீட்டுக்குள்ள இருந்த ஹால்ல சரளா கொடூரமான முறையில கொல்லப்பட்டிருந்தாங்க. அங்க இங்க அப்படின்னு எங்கேயுமே கால் வைக்க முடியாதபடி வீடு முழுவதுமே ஒரே ரத்தமா இருந்துச்சு. இறந்து கிடந்தது சரளா தான் அப்படிங்கறத முகத்தை வச்சு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆனா அவங்களுக்கு முகம் இருந்துச்சே தவிர தலை அப்படின்னு சொல்றதுக்கு அங்க ஒண்ணுமே இல்ல. அந்த அளவுக்கு அவங்களுடைய தலை நசுங்கி போயிருந்துச்சு. விஷயத்தை கேள்விப்பட்டு ஓடி வந்த சேகர் பேச்சு மூச்சு இல்லாம உறைஞ்சு போய் நிக்க ஆரம்பிச்சாரு. அப்போ அக்கம் பக்கத்துல இருந்தவங்க சொன்ன தகவல்களை கேட்ட சேகர், ஐயோ என்னுடைய வாழ்க்கையில நான் பண்ண ஒரு பெரிய தப்பு தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தலையில அடிச்சுட்டு அழுக ஆரம்பிக்கிறாரு. ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ல கில்லர் தேங்காய் உரிக்க பயன்படுத்துற ஒரு இரும்பு ராடை பயன்படுத்தி சரளாவுடைய தலையிலேயே திரும்ப திரும்ப அடிச்சு அவங்கள துடிக்க துடிக்க சாகடிச்சிருக்கான் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. போலீஸுடைய இன்வெஸ்டிகேஷன்ல கில்லர் அவங்கள கொலை பண்ணது மட்டும் இல்லாம அவங்களுடைய தாலி, வீட்டுல இருந்த நகை, பணம் அப்படின்னு எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு ஓடி இருக்கான் அப்படிங்கறதும் தெரிய வந்துச்சு. போலீஸ் ஃபர்தரா அந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டே கில்லரையும் தேட ஆரம்பிச்சாங்க. வழக்கமா போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி தான் கில்லரை கண்டுபிடிப்பாங்க. ஆனா இந்த கேஸ்ல கில்லர் யாரு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தான் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. எஸ், அக்கம் பக்கத்துல இருந்தவங்க அந்த கில்லருடைய குரலை கேட்டதுமே பயந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்த இல்லையா? குரலை கேட்டது மட்டும் இல்ல, அவன் அந்த வீட்டுல இருந்து ஒரு பேக் எடுத்துட்டு வேகமா வெளியே வந்து சரளாவுடைய வண்டியில போனதையுமே நேர்ல பார்த்திருக்காங்க. அவங்க சொன்னதை கேட்டுதான் சேகருமே நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. சோ கில்லர் யாரு அப்படிங்கிறது அங்கிருந்த எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு. சோ சேகர் அப்படி என்ன பாவம் பண்ணாரு? அங்க வந்த அந்த கில்லர் யாரு? எதுக்காக அவருடைய ஒய்ஃபை கொலை பண்ணிட்டு கொள்ளையடிச்சிட்டு போகணும்? இதுக்கான பதில தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு சின்ன பிளாஷ்பேக்கு போய் ஆகணும். அந்த பிளாஷ்பேக் இந்த இன்சிடென்ட்டை விட ரொம்பவே கொடூரமாகவும் எந்த வீட்லயுமே நடக்க கூடாத, இந்தியாவையே அதிர வச்ச, பல பேரை கண்ணீர் விட வச்ச ஒரு இன்சிடென்ட். அது பிப்ரவரி 5, 2017 மவுலிவாக்கம், சென்னை. சேகர் சரளா தங்கியிருந்த அபார்ட்மெண்ட்ல குடியிருந்த பாபு அப்படிங்கிறவரு ஷாப்பிங் போறதுக்காக தன்னுடைய மனைவி, தன்னுடைய 2 குழந்தைகளை கூப்பிட்டு அபார்ட்மெண்ட்டுக்கு கீழே இறங்கி வந்திருக்காரு. அப்படி கீழே வந்ததுமே அங்க கீழே விளையாண்டுட்டு இருந்த குழந்தைகளை பார்த்துட்டு அவருடைய 7 வயசே ஆன பொண்ணு நானும் விளையாட போறேன்ப்பா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருக்கா. டைம் அப்ப சரியா மாலை 6 மணியை நெருங்கிட்டு இருந்துச்சு. சோ அவங்களுடைய குழந்தைய அங்கேயே விளையாட விட்டுட்டு அந்த குழந்தையுடைய தம்பியும் தன்னுடைய மனைவியை மட்டும் கூட்டிட்டு பைக்ல போன பாபு அடுத்த 1 மணி நேரத்துல வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்படி வந்ததுமே அவங்களுக்கு ஒரு சின்ன அதிர்ச்சி. அங்க விளையாடிட்டு இருந்த குழந்தைகள் கூட அவங்களுடைய குழந்தை அங்க இல்ல. இத பார்த்ததுமே எங்க நம்மளுடைய பொண்ணு அப்படின்னு கொஞ்சம் ஷாக்கான பாபுவும் அவருடைய மனைவியும் அவங்களுடைய பிளாட்டுக்கு போய் பாக்குறாங்க. ஆனா அங்கேயுமே அவங்க பொண்ணு இல்ல. இப்போ அவங்களுடைய பதட்டம் அதிகமாக ஆரம்பிக்குது. சோ வழக்கமா அவங்களுடைய பொண்ணு யார் யார் வீட்டுக்கு போய் விளையாடுவாளோ அந்த வீட்டுக்கு எல்லாமே போய் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா எங்க தேடியுமே
அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இப்ப அந்த பேரண்ட்ஸ் கூட சேர்ந்து அந்த அபார்ட்மெண்ட்டே அந்த குழந்தைய தேட ஆரம்பிக்குது. பட் நோ யூஸ். 7 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் தேடியும் அந்த குழந்தை எங்க போனா என்ன ஆனா அப்படின்னு தெரியாததால உடனடியா மாங்காடு போலீஸ் ஸ்டேஷன்ல கேல் மிஸ்ஸிங் அப்படிங்கறத கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. போலீஸும் கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. போலீஸுடைய இன்வெஸ்டிகேஷன்ல எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லாததால அந்த குழந்தையுடைய அப்பா பாபு அங்கிருந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையுமே அவரே செக் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அவங்க அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியிருந்த சிசிடிவி, பக்கத்துல இருந்த கோயிலுடைய சிசிடிவி அப்படின்னு மொத்தம் 40 மணி நேர சிசிடிவி ஃபுட்டேஜஸை செக் பண்ணியுமே தன்னுடைய 7 வயசு பொண்ணு எங்க போனா, யார் கூட்டிட்டு போனா அப்படின்னு எந்த ஒரு தகவலையுமே கண்டுபிடிக்க முடியல. ஆனாலுமே அவருக்கு ஒரு விஷயம் மட்டும் ஒரு உறுத்தலாவே இருந்திருக்கு. அந்த விஷயத்தை போலீஸ் கிட்ட சொன்னதுமே அவங்களுமே அவர் சந்தேகப்பட்ட ஆளை பிடிச்சு விசாரிச்சிருக்காங்க. அப்போ அந்த நபர் முன்னுக்கு பின் முரணா பதில் சொன்னதால அவன் மேல அவங்களுக்கு சந்தேகம் அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. அவனை போலீஸ் விசாரிக்கிறது தெரிஞ்சதுமே அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்தவங்களுமே அவன் மேல எங்களுக்குமே சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த அபார்ட்மெண்ட்ல அடிக்கடி பைக் திருடு போக ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு காரணம் யாரு அப்படின்னு வாட்ச் பண்ணும்போது அதே அபார்ட்மெண்ட்ல இருந்த அவன் தான் பைக்கை திருடி இருக்கான் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா ஒரே அபார்ட்மெண்ட்ல இருக்கிறதாலையும் அவனுடைய அப்பா அம்மா கெஞ்சி கேட்டதாலையும் கேஸ் எதுவுமே ஃபைல் பண்ணாம அவனை மன்னிச்சு விட்டுருக்காங்க. இப்ப ஒரு 7 வயசு பொண்ணு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ல அவன் மேல சந்தேகப்பட்டதால ஒருவேளை இவன் தான் ஏதாவது பண்ணிருப்பானோ அப்படின்னு எல்லாத்துக்குமே சந்தேகம் வந்திருக்கு. அதே போல காணாம போன அந்த குழந்தையுடைய அப்பா பாபுவுக்கு அவன் மேல சந்தேகம் வந்ததுக்கும் ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. பாபுவும் அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களும் அபார்ட்மெண்ட் முழுவதுமே தேடிட்டு குழந்தைய காணோம் அப்படிங்கறதால போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போனதுக்கு அப்புறமா இவன் மட்டும் ஒரு பேக் எடுத்துக்கிட்டு வெளியே போயிருக்கான். அதே போல கொஞ்ச நேரத்துல அவன் திரும்ப வந்தப்ப அவன் கிட்ட அந்த பேக் இல்ல. அதை பத்தி விசாரிக்கும் போதுதான் முன்னுக்கு பின்னா பதில் சொல்ல ஆரம்பிச்சிருக்கான். சோ போலீஸ் அவங்களுடைய பாணியில விசாரிக்க ஆரம்பிச்சதுமே அந்த 7 வயது குழந்தைய என்ன பண்ணா அப்படிங்கிற பெண் பிள்ளைய பெற்றவங்களுடைய ஈரக்குலைய நடுங்க வைக்கிற மாதிரியான மொத்த இந்தியாவையுமே நடுங்க வச்ச ஒரு கன்ஃபெஷனை கொடுக்கறான். அப்படி அவன் கன்ஃபெஸ் பண்ண விஷயங்கள் இதுதான். சேகர் சரளா இந்த தம்பதிகளுடைய மூத்த பையனான தஸ்வந்த் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கான். ஆனா வீட்டுல கேக்குறப்ப எல்லாமே காசு கிடைச்சதாலையும் வீட்டுல ரொம்பவே செல்ல பையனா இருந்ததாலையும் அந்த வேலையை விட்டுட்டு வெட்டியா ஊரை சுத்திட்டு இருந்திருக்கான். அவனுடைய தம்பி காலேஜ் படிச்சுட்டு இருந்திருக்கான். வேலை வெட்டிக்கு போகாம தனக்குன்னு ஒரு லட்சியம் இல்லாம கேக்குறப்ப எல்லாம் செலவுக்கு காசு கிடைச்சிட்டு இருந்தா ஒருத்தன் என்ன பண்ணுவானோ அதை எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிருக்கான். எஸ், மது மாது சூது அப்படின்னு மூணுமே அவனுக்கு தண்ணிப்பட்ட பாடா இருந்திருக்கு. காசு இல்லாத நேரங்கள்ல பைக்கை திருடி விற்கவும் செஞ்சிருக்கான். இதுல ஆபாச வீடியோக்கள் பார்க்கறத டெய்லி ருட்டீனாவே வச்சிருந்திருக்கான். அப்படிதான் பிப்ரவரி 5ஆம் தேதி வீட்டுல யாருமே இல்லாத நேரத்துல அந்த மாதிரியான வீடியோவை பார்த்துட்டு வெளியே வந்தவன் அங்க வெளியே விளையாடிட்டு இருந்த அந்த 7 வயது குழந்தைய பார்த்திருக்கான். அப்படி பார்க்கறப்ப அவனுடைய எண்ணம் ரொம்பவே கேவலமா மாற ஆரம்பிக்குது. உடனடியா யாருமே பார்க்காத சமயம் அந்த குழந்தைய தனியா கூப்பிட்டு என் கூட வா, எங்க வீட்டுல ஒரு நாய்க்குட்டி இருக்கு, அது கூட விளையாடலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பிளாட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கான். நாய்க்குட்டி கூட விளையாடலாம் அப்படின்னு போன அந்த அப்பாவி குழந்தைய இந்த வெறி நாய் நாசம் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அப்ப வழியில துடிச்ச அந்த குழந்தை அலற ஆரம்பிச்சிருக்கு. இதனால சத்தம் வெளியே கேட்டா மாட்டிக்குவோம் அப்படின்னு பயந்து அவன் பக்கத்துல இருந்த போர்வை எடுத்து அந்த குழந்தையுடைய மூக்கு வாய் அப்படின்னு ரெண்டையுமே சேர்த்து அழுத்தி இருக்கான். மூச்சு விட முடியாம தவிச்ச அந்த குழந்தை கையையும் காலையும் உதைச்சுக்கிட்டே கொஞ்ச நேரத்திலேயே மொத்தமா அடங்கி போயிருக்கு. உயிர் போயிருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே கொஞ்சம் கூட பதட்டப்படாம ஒரு பெரிய டிராவல் பேக் எடுத்து துணி மடிக்கிற மாதிரி அந்த குழந்தைய மடிச்சு அந்த பேக்குள்ள துணிச்சிருக்கான். ஷாப்பிங் போயிட்டு 1 மணி நேரத்துல ரிட்டர்ன் வந்த பாபு தன்னுடைய குழந்தைய காணோம் அப்படின்னு தேடும் போது இவனுமே கூட சேர்ந்து தேடுற மாதிரி நடிச்சிருக்கான். அதுக்கப்புறமா 9 மணிக்கு எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதுக்கு அப்புறமா இதுதான் சரியான நேரம் அப்படின்னு அவன் ஒளிச்சு வச்சிருந்த அந்த பேக் எடுத்துக்கிட்டு தன்னுடைய நம்பர் பிளேட் இல்லாத புது பல்சர் பைக்ல பக்கத்துல இருக்கிற பெட்ரோல் பங்குக்கு போயிருக்கான். அங்க ஒரு கேன்ல பெட்ரோலை வாங்கிட்டு ஆளரவம் இல்லாத ஒரு இடத்துக்கு போய் அங்க அந்த குழந்தையுடைய உடம்பு மேல பெட்ரோலை ஊத்தி முழுசா எரிக்க ஆரம்பிச்சிருக்கான். முழுசா எரிஞ்சிருச்சு அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தன்னுடைய அபார்ட்மெண்ட்டுக்கு வந்து எதுவுமே நடக்காத மாதிரி இயல்பா இருக்க ஆரம்பிச்சிருக்கான். குழந்தை காணாம போன தகவல் தெரிஞ்சு வந்த மீடியா கிட்ட அங்க அபார்ட்மெண்ட்ல இருந்த மத்தவங்க கூட சேர்ந்துகிட்டு ரொம்பவே ஆவேசமாகவும் கோபமாகவும் குழந்தைய கண்டுபிடிக்க சொல்லி பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கான். இந்த விஷயங்களை எல்லாம் அவன் கன்ஃபஸ் பண்ணது
மட்டும் இல்லாம குழந்தையை எரிச்ச இடத்தையுமே போலீஸ்க்கு அடையாளம் காட்டியிருக்கான். அந்த குழந்தையுடைய எரிஞ்சு உருக்குளிஞ்சு போயிருந்த உடம்ப கைப்பற்றின போலீஸ் உடனடியா அட்டாப்சி பண்றதுக்காக அனுப்பியிருக்காங்க. உடம்பு முழுசா எரிஞ்சிருந்தா டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி அது அந்த குழந்தை தானா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ண முடியாம போயிருக்கும். ஆனா அதிர்ஷ்டவசமா தொடையில இருந்த ஒரு சின்ன பகுதியும் கீழ் உதட்டுடைய உள்புறத்துல இருந்த ஒரு சின்ன இடமும் எரியாம இருந்திருக்கு. அதை வச்சு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண போலீஸ் இறந்து போனது அந்த குழந்தை தான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அந்த குழந்தையுடைய ஸ்கல்பை சூப்பர் இம்போஸ் பண்றதுக்காக ஹைதராபாத் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு அவங்களுடைய ஃபார்மாலிட்டிஸை கன்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சூப்பர் இம்போஸ் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல, மண்டையோட்ட வச்சு இறந்தவங்களுடைய உருவத்தை உருவாக்கி மேட்ச் ஆகுதான்னு பாக்குறது தான். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், அதான் சென்னையிலேயே ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் இருக்கு, எதுக்காக ஹைதராபாத்துக்கு அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். ஒவ்வொரு ஊர்ல இருக்கிற ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டும் ஏதாவது ஒரு விஷயத்துல ஸ்பெஷலிஸ்டா இருப்பாங்க. சென்னையில சூப்பர் இம்போஸ் பண்றதுக்கான ஃபெசிலிட்டி இல்ல. சவுத் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்ஸுமே சூப்பர் இம்போஸ் பண்றதுக்காக ஹைதராபாத்துக்கு தான் அனுப்புவாங்க. அதனால அவங்க கிட்ட எக்கச்சக்கமான கேசஸ் பெண்டிங்ல இருக்கும். அப்படிதான் இந்த கேஸையுமே பெண்டிங்ல வச்சுட்டாங்க. ஆனா அதுவே இன்னொரு கொலை நடக்கிறதுக்கு காரணமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? எஸ், தஸ்வந்த போக்சோ ஆக்ட்ல அரெஸ்ட் பண்ண போலீஸ் அவன் மேல அடுத்தடுத்து கிட்னாப்பிங், மர்டர், எவிடன்ஸ் அழிச்சது அப்படின்னு மொத்தம் 6 செக்ஷன்ல கேஸை ஃபைல் பண்ண ஆரம்பிச்சாங்க. தஸ்வந்துடைய அப்பா சேகர் தன்னுடைய சொத்தை எல்லாம் வித்து பெரிய வக்கீல வச்சு வாதாட ஆரம்பிச்சாரு. கேஸ் நடக்கும் போதே தஸ்வந்த் அந்த குழந்தையுடைய அப்பாவை கோர்ட்லயே மிரட்ட ஆரம்பிச்சிருக்கான். உன்னுடைய பொண்ணை கொன்ன மாதிரியே உன்னுடைய சின்ன பையனையும் கொன்னுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்கான். போக்சோ ஆக்ட் படி 90 டேஸ்ல குற்றப்பத்திரிக்கை அதாவது சார்ஜ் ஷீட்டை தாக்கல் பண்ணணும். ஆனா ஹைதராபாத்ல இருந்து சூப்பர் இம்போஸ் டெஸ்டுடைய ரிப்போர்ட் வர்றதுக்கு லேட் ஆனதால போலீஸ் குற்றப்பத்திரிக்கையை 90 டேஸ்ல தாக்கல் பண்ணல. இதையே காரணமா வச்சு தஸ்வந்துக்கு ஈஸியா பெயில் கிடைச்சிருக்கு. பெயில வந்த தஸ்வந்தும் அவங்களுடைய பேரண்ட்ஸ் கூட குன்றத்தூர்ல ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிருக்கான். தஸ்வந்த் பெயில வர்ற வரைக்குமே குன்றத்தூர் அபார்ட்மெண்ட்ல இருந்தவங்களுக்கு சேகர், சரளா தான் அவனுடைய பேரண்ட்ஸ் அப்படிங்கிற உண்மை தெரியாது. ஒன்ஸ் தெரிஞ்சதுமே அத்தனை பேருமே அதிர்ச்சியில உறைஞ்சு போக ஆரம்பிச்சாங்க. பெயில வந்த தஸ்வந்த் கொஞ்சம் கூட திருந்தாம திரும்பவுமே மாது அப்படின்னு செலவு பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அதுக்காக அடிக்கடி வீட்டுல பணம் கேட்க ஆரம்பிச்சதுமே அவனுக்கும் அவனுடைய பேரண்ட்ஸ்க்கும் அடிக்கடி சண்டையும் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாம இருக்கே அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படிதான் டிசம்பர் 2ஆம் தேதி அன்னைக்கும் செலவுக்கு பணம் கேட்டிருக்கான். உடனே அவனுக்கும் அவனுடைய அம்மாவுக்கும் சண்டை வந்திருக்கு. இதனால கோபமான தஸ்வந்த் அவனுடைய அம்மாவை தேங்காய் வெட்டுற இரும்பு ராட வச்சு திரும்ப திரும்ப தலையிலேயே அடிக்க ஆரம்பிச்சிருக்கான். வழியில அவங்க அலறி துடிச்சுமே அவனுக்கு கொஞ்சம் கூட இறக்கமே வரல. தன்னை பெத்த தாய் அப்படிங்கிற எண்ணமும் வரல. அவங்களுடைய உடம்புல இருந்து உயிர் போற வரைக்குமே தலையில ஒரே இடத்துல திரும்ப திரும்ப அடிச்சுட்டே இருந்திருக்கான். இடையில அக்கம் பக்கத்துல இருந்தவங்க சந்தேகப்பட்டு கதவை தட்டியுமே ரொம்பவே கூலா ஒன்னும் பிரச்சனை இல்ல, எல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவங்களுக்கு பதில் சொல்லியிருக்கான். அப்படி அவனுடைய அம்மாவை கொலை பண்ணதுமே அவன் பண்ண முதல் வேலை அவங்களுடைய தாலியை அறுத்ததுதான். எஸ், எவ்வளவு கேவலமான விஷயம் பாருங்க. பெத்த தாயை கொலை பண்ணிட்டு தன்னுடைய அப்பா உயிரோட இருக்கும் பொழுதே பெத்த தாயுடைய தாலியை அறுத்தவன் வீட்டில இருந்த நகை, பணம் அப்படின்னு எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருக்கான். இதை கேள்விப்பட்டு வந்த சேகர், நான் என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பாவம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சார் இல்லையா, அது வேற ஒண்ணும் இல்ல, இப்படி ஒரு தப்பு பண்ணியுமே அவனை அவ்வளோ காசு செலவு பண்ணி பெயில எடுத்ததுதான். இப்போ அதுவே அவங்களுக்கு வினையா வந்துருச்சு. போலீஸுடைய இன்வெஸ்டிகேஷன்ல அவன் தான் கூட புழல் ஜெயில இருந்த ஜெயில்மேட்ஸை போய் பார்த்து அவங்க மூலமா நகையை வித்துட்டு பெங்களூருக்கு பஸ்ல போய் அங்கிருந்து மும்பைக்கு தப்பிச்சு ஓடி இருக்கான் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. மும்பைக்கு அவனை ஃபாலோ பண்ணிட்டு போன போலீஸ் ஒரு ரேஸ் கிளப் பக்கத்துல அவனை கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்றாங்க. அப்படி அவனை அரெஸ்ட் பண்ணி ஏர்போர்ட்டுக்கு கூட்டிட்டு போன போலீஸ்க்கு ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. தஸ்வந்துடைய கையில விலங்கு மாட்டியிருந்ததை பார்த்த ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் ஒரு கிரிமினலை மத்த பேசஞ்சர்ஸ் கூட டிராவல் பண்ண அலோ பண்ண முடியாது அப்படின்னு ஃப்ளைட்ல ஏற விடாம திருப்பி அனுப்பியிருக்காங்க. சோ ஒரு கிரிமினலை ஃப்ளைட்ல கொண்டு போறதுக்கான ஃபார்மாலிட்டிஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு அவனை நெக்ஸ்ட் டே ஃப்ளைட்ல கூட்டிட்டு போறதா முடிவு பண்ண போலீஸ் ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிருக்காங்க. ஹோட்டல்ல சாப்பிட்டு இருக்கும் பொழுது ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொன்ன தஸ்வந்த் அவங்களுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு எஸ்கேப் ஆக ஆரம்பிச்சிருக்கான். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் போலீஸ் அவனை துரத்திட்டு போயிருக்காங்க. அப்போ ஒரு இடத்துல அவன் ரோடோரமா இருந்த ஒரு சுவரை தாண்டி குதிச்சு இன்னொரு ரோடுக்கு போய் தப்பிச்சு போயிடுறான். ஆனா
அடுத்த நாளே மும்பை போலீஸுடைய உதவியோட அவனை ஒரு விபச்சார வீட்டுல வச்சு அவனை அரெஸ்ட் பண்ணி சென்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இப்ப திரும்பவுமே அவனை விசாரிக்கும் பொழுது அவன் கொல்ல நினைச்சது அவனுடைய அம்மாவை மட்டும் இல்ல, அவனுடைய அப்பாவையும் தான் அப்படிங்கிற இன்னொரு அதிர்ச்சியான தகவலையும் சொல்லியிருக்கான். அன்னைக்கு அவர் டியூட்டி முடிஞ்சு வர்றதுக்கு லேட் ஆனதால அவரை கொல்லாம தப்பிச்சு போயிருக்கான். அது மட்டும் இல்ல, தன்கிட்ட நகையை வாங்கிட்டு காசு கொடுத்த அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கம்மியான காசு கொடுத்ததா ஃபீல் பண்ணாவ அவங்களையுமே தன்னுடைய அடுத்த ஹிட் லிஸ்ட்ல வச்சிருந்திருக்கான். செங்கல்பட் மகிழா கோர்ட்ல நடந்த இந்த கேஸ்ல பிப்ரவரி 19, 2018 இவனுக்கு 46 வருடங்கள் கடுங்காவல் தண்டனையும் மரண தண்டனையும் விதிச்சு தீர்ப்பு வந்திருக்கு. ஹை கோர்ட் அதை கன்ஃபார்மும் பண்ணிருக்கு. இன்னுமே அவனுடைய அம்மாவை கொலை பண்ண கேஸ் பெண்டிங்ல தான் இருக்கு. ஒரு குழந்தைக்கு அளவுக்கு அதிகமா செல்லம் கொடுத்து வளர்த்தா அதோடைய விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த கேஸ் ஒரு சிறந்த உதாரணம். அதே நேரத்துல குழந்தைகளுடைய, குறிப்பா பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்புல நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறது இதுல இருந்து புரிஞ்சிருக்கும். போக்சோ ஆக்ட் அப்படிங்கிறது குழந்தைகள் கிட்ட பண்ற சின்ன சின்ன பாலியல் ரீதியான அத்துமீறல்களுக்கும் கடுமையான தண்டனை கொடுப்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் தான். அதே போல இந்த கேஸ்ல பாதிக்கப்பட்ட குழந்தையுடைய அப்பா அம்மாவுடைய இழப்பை யாராலையுமே ஈடு செய்ய முடியாது. இருந்தாலுமே இந்த கேஸுடைய தீர்ப்பு அட்லீஸ்ட் தப்பு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன பயத்தையாவது ஏற்படுத்தியிருக்கும்னு நினைக்கிறேன். அளவுக்கு மீறி கிடைச்ச செல்லம் மற்றும் செல்வம், இந்த ரெண்டும் தான் தஸ்வந்த் மாதிரியான குற்றவாளிகள் உருவாகிறதுக்கு காரணம். அதனால குழந்தைகளுக்கு பாசத்தோட கொஞ்சம் கண்டிப்போம், காசு சம்பாதிக்கிறதுக்கு நம்ம படுற கஷ்டமும், அடுத்தவங்களை மதிக்கிறது, ஒழுக்கம், இதையெல்லாம் சொல்லி கொடுத்தாதான் அடுத்த தலைமுறையிலேயாவது இது போன்ற குற்றங்கள் குறையும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஜெயிலுக்கு போயுமே தஸ்வந்த் ஒரு பர்சன் கூட திருந்தவே இல்ல. தான் செஞ்ச தப்ப நினைச்சு வருந்தவே இல்ல. தான் எந்த ஒரு தப்புமே செய்யல, எல்லாமே போலீஸோடைய டிராமா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கான். அதுவும் ஜெயில இருந்து அவன் கொடுத்த பேட்டியை பாத்தீங்க அப்படின்னா அவனுடைய ஆட்டிடியூட பார்த்துட்டு உங்களுக்கே அவனை அறையணும் போல இருக்கும். சோ மை டியர் STA இன்வெஸ்டிகேட்டர்ஸ், இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். நீங்க கேர் பண்ற உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.